வெல்கம் டு அகானா சேனல். நாம இன்னைக்கு ஒரு அளவு சட்டை எப்படி அளந்து பார்க்கறது, அளவு எடுத்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்றதுங்கிறத பார்ப்போம். அளவு சட்டில் எப்படி அளவை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். புதுசா கத்துக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு அளவு சட்டை நம்ம எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். கவனமா பாருங்க. நம்ம காஜா தச்சிருப்போம் இல்லையா, கொக்கி மாற்ற இந்த பக்கம், இந்த காஜா இருக்கிற பக்கத்துல நம்ம அளவா எடுத்துக்கலாம். அளவு எடுக்கிறப்போ ஒரே அளவாவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு சரியான மெஷர்மெண்ட்டா இருக்கும். நம்ம அளவு எடுத்துட்டு அதிகப்படியா அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு கூட்டி அதை மைனஸ் பண்றது அந்த மாதிரியெல்லாம் இருந்தா கொஞ்சம் புதுசா கத்துக்கிறப்போ குழப்பமா இருக்கும். ஆனா நான் இப்ப எளிய முறையில இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்போ நம்ம கஜா கட்டியிருக்க இந்த பக்கம் அளவு சட்டியை திருப்பிப்போம். உள்பக்கமா திருப்பிப்போம். உள்பக்கம் திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸ்டிச்சிங் போக எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருப்பாங்கல்ல, இதுல இருந்தே நம்ம அளவு எடுத்துப்போம். இப்போ ஸ்டிச்சிங் எவ்வளவு இருக்கும், 3 இல்ல இப்ப இதுல 2 இருக்கு, 3 2ன்னு இருக்கிறப்போ இந்த ஸ்டிச்சிங் போக உங்களுக்கு 1.5 இன்ச் 1.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு. இப்போ இந்த 1.5 இன்ச் இருக்கிறதுனால நமக்கு இந்த அளவு போதும். இதுல இருந்து டேப்பை வச்சு நம்ம இந்த பட்டியோட எட்ஜ் வரைக்கும் பாருங்க. கரெக்டா 12 இன்ச் இருக்கு. இந்த 12 இருக்கிறப்போ நமக்கு இதே அளவை நம்ம கிளாத்தை மடிச்சு போட்டு நம்ம எந்த பிளவுஸை வெட்ட போறோமோ அந்த துணியை நம்ம 2ஆ மடிச்சு போட்டு இந்த 12 இன்ச்சு இருக்கிற மாதிரி அளவை வச்சு பார்த்துட்டு நம்ம பீஸுக்கு தேவையான அளவை எடுத்துக்கலாம். இது பாடி சுற்றளவு. இந்த சுற்றளவு 12 இன்ச் இருக்கு. இப்ப நம்ம இதுதான் ரெடி அளவா எடுத்துக்கணும். இப்ப இந்த அளவு எடுத்தாலே நம்ம எக்ஸ்ட்ரா இங்க விட போற 1.5 இன்ச்சு கரெக்டா இருக்கும். இங்க 3 தையல் கொடுப்போம், இது கரெக்டா இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஸ்டிச்சிங்க்கு இந்த பட்டி அடிக்கிறப்போ ஒரு 1/2 இன்ச்சு இல்ல ஒரு 1/4 இன்ச்சு நம்ம உள்ள போகும். அந்த அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துக்க போறோம். அது மட்டும் 12.5 இன்ச்சு. அப்ப நமக்கு தேவைப்பட்டது 12.5 இன்ச்சு எடுத்துப்போம். இப்போ இந்த 12.5 இன்ச்சு நம்ம எடுக்க போற துணியை நம்ம வாட்டத்துல இருந்து ஃபோல்ட் பண்ணி மடிச்சு போடும்போது 2ஆ மடிச்சு போட்டு அதுல இருந்து டேப்பை வச்சு பார்த்தோம்னா 12 இன்ச்சு வர மாதிரி அளவு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பாடி சுற்றளவு 12, ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட்டி 12.5. இந்த அளவு நமக்கு பாடி சுற்றளவு. இப்போ இன்னொரு அளவு பேக்ல எடுக்கிறோம், பின்னாடி முதுகு பகுதியில. இந்த அளவு ஒரு நம்ம அளவு சட்டை எடுக்கிறோம்னா ஒரு முக்கியமான அளவுங்களை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அளவு. இப்போ ஷோல்டர் மடிச்சு தைக்க ஒரு 1/2 இன்ச்சு விடணும் இல்லையா, அதனால நம்ம டேப்பை இந்த 1/2 இன்ச்சுக்கு மேல தூக்கி வச்சு அளக்கணும். துணி ஃபோல்டிங் இந்த பக்கம் இருக்கு, நம்ம மேல வரைக்கும் வைக்கணும். இதுல இருந்து வச்சு இந்த எட்ஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா 14.5 இன்ச்சு வருது உயரம். இப்போ பிளவுஸோடைய உயரம் 14.5. இப்போ உயரம் 14.5. இப்போ பாடி சுற்றளவு 12.5 வந்திருக்கு. நம்ம துணி மடிச்சு ஃபோல்டிங் போடுறோம் இல்லையா, அது 12.5. பின்னாடி முதுகு பகுதி, ஷோல்டர்ல இருந்து பின் முதுகு பகுதி இறக்கம் இருக்கு இல்லையா, அந்த இறக்கத்தோடைய உயரம் 14.5. இப்போ இன்னொரு முக்கியமான அளவு முன்பகுதி. இந்த முன்பகுதி எப்படி இருக்கணும், இப்போ ஷோல்டர் மடிச்சு நம்ம பேக்ல பார்க்கும்போது இந்த ஷோல்டர் துணி இந்த வட்டத்துல இருக்கிறதுனால 1/2 இன்ச்சு மேல தூக்கி இது போல வச்சோம். இப்போ ஃப்ரண்ட் பகுதியில பார்க்கும்போது ஷோல்டர் துணி நமக்கு டேப் வச்சு எடுக்கிற மேல் பகுதியில இருக்கு இல்லையா. இப்போ இதுல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து இந்த டாட் கொடுக்குறோம் இல்லையா, பெரிய டாட், ஃபர்ஸ்ட் டாட், சென்டர் டாட் பாருங்க, அதுல கனெக்ட் பண்ணோம். இப்போ டேப் இந்த மேல் பகுதி இந்த ஸ்டிச்சிங் சேர்த்து ஷோல்டருடைய அளவையும் சேர்த்து டேப் வச்சு பாருங்க, 14 இருக்கு. இவங்க முன்பகுதி 14. இப்போ நீங்க ஒரு நோட்ல ஃபர்ஸ்ட் நீங்க என்ன அளவு எடுக்கிறோமோ அதை எடுத்து அதோடைய உயரத்தை எல்லாமே அளவு சட்டை மூலியமா எழுதி வச்சுக்கலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவு சட்டை வச்சு நீங்க திரும்ப ஒரு முறை அளந்துட்டு நீங்க இந்த மார்க்கிங் வச்சு இதே மெஷர்மெண்ட்ல நீங்க கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வரும். இப்போ முன் உயரம் 14, பின் உயரம் 14.5. இப்போ இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு தான் முன்பகுதிக்கும்
பேக் பகுதிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இவங்களுடைய அளவு சட்டைக்கு பதில் நார்மலா எல்லாருடைய அளவு சட்டை 1 இன்ச் டிஃப்ரெண்ட்ல வரும். இவங்களுக்கு 1/2 இன்ச் மட்டும் தான் கம்மியா இருக்கு. இந்த மாதிரி தச்சாலும் அவங்களுக்கு முன்பகுதி கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு தேவைப்படுற அளவு 14 முன் உயரம். இப்போ கை சுற்றளவு நமக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். எல்லா அளவையும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா துணி நமக்கு கொடுத்து தச்சிருக்க இந்த ஃபினிஷ் பகுதி உள்ள இருக்கிற இந்த அளவு பகுதியில தான் எடுத்துக்கணும். மேல இருக்கிற பகுதியில பிளவுஸ அளக்க கூடாது. இப்ப கையோட சுற்றளவை நம்ம அளக்க போறோம். கை சுற்றளவு எப்படி எடுக்கிறோம்னா, நம்ம ஷோல்டரிங் இருக்கு பாருங்களேன். இப்ப கை பீஸ நல்லா நமக்கு சுருக்கம் இல்லாம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு டேப்பை இப்படி ஷோல்டர்ல டேப்பை இழுக்க வேணாம், இழுக்க வேணாம். பீஸை நம்ம கரெக்டான அளவு பகுதியில போட்டுடலாம். போட்டுட்டு இப்படி டேப்பை வச்சு இப்படி ஒரு 2 இன்ச் அளவுக்கு உங்க விரல நகர்த்திட்டு வந்தீங்கன்னா அளவு இருக்கும் பாருங்க. 8 வந்து அவங்களுடைய அளவு. அப்போ கை சுற்றளவு 8. இப்போ இதையும் நீங்க மெஷர்மெண்ட் பண்ணும்போது ஒரு நோட்ல எழுதிக்கணும். கையோட சுற்றளவு 8. எழுதுறது தெரிஞ்சுதா? கையோட சுற்றளவு 8. கையோட சுற்றளவு 8. இப்போ இதுக்கப்புறமா நமக்கு ஸ்டிச்சிங் தேவைப்படும் போது இடுப்பு சுற்றளவு, லாஸ்ட் ஃபினிஷிங் இடுப்பு சுற்றளவு. இந்த சுற்றளவு எவ்வளவு இருக்குன்னு இது தைக்கிறப்ப நமக்கு தேவைப்படும். கட்டிங் பண்ணும்போது இப்போ நமக்கு அது தேவைப்படாது. ஏன்னா நம்ம இங்க முன்பகுதி பாடி சுற்றளவுன்னு ஒண்ணு எடுத்தோம் இல்லையா, இந்த அளவு தான் இப்போ கீழே வரும். நம்ம தச்சு முடிச்சு ஃபினிஷ் பண்ணும்போது அந்த அளவுக்கு மீதி எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கோ நம்ம வந்து தையல் போக மீதி 1.5 இன்ச் அளவுக்கு உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து மீதி இருக்க பீஸை கட் பண்ணிடலாம். அப்போ வந்து நமக்கு இங்க கீழே இருக்கிற அளவு தேவைப்படாது. கட்டிங் பண்ணும்போது நம்ம முன்பகுதி இருக்கிற இந்த அளவு மட்டும் பாடி சுற்றளவா எடுத்தா போதுமானது. இதுக்கப்புறம் கட்டிங் பண்றதுக்கு ஒரு பிளவுஸோடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா பாடி சுற்றளவு, பின்னாடி முதுகளவு, முன்னுடைய கிராஸுங்கிற முன் அளவு, கை சுற்றளவு. இதுக்கப்புறம் கையோட உயரம். இப்ப கை உயரம் எடுக்கும்போது ஷோல்டர்ல இருந்து தையலுக்கான துணி இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து 1/2 இன்ச் விட்டும் எடுக்கலாம். இல்லைன்னா இப்ப ரெடி அளவுன்ற மாதிரி ஸ்டிச்சிங்க்கு கரெக்டா அளவு வச்சு எடுத்தோம்னா 8.5 இன்ச் இருக்குது. இப்போ ஷோல்டருக்கு இங்க அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டோம்னா 9 இன்ச். இந்த 9ல கீழே எம்மிங் சாதா பிளவுஸ் நம்ம தைக்கிறோம்னா அதுக்கு மடிக்கிறதுக்கு 1 இன்ச் 1.5 இன்ச் எம்மிங்க்கு விட்டோம்னா நமக்கு சரியா இருக்கும். அப்போ இங்க வந்து ஷோல்டர்ல ஒரு 1/2 இன்ச் விட்டும் 9, எம்மிங்க்கு 1 இன்ச் 10. இப்போ இவங்களோட கை உயரம் 10. இது லைனிங் பிளவுஸ்னா அதே 10 எடுத்துட்டு 1 இன்ச் உள்ள ஃபோல்டிங்ல தச்சுக்கலாம். இப்போ கை உயரம் 10. இப்போ 10 எடுத்தோம்னா 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்கு கையில ஷோல்டர்ல வரும் இல்லையா, அந்த ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச் 1 இன்ச் மடிக்கிறதுக்கு. அப்போ போக 8.5 இன்ச் வந்து அவங்களுடைய கை உயரம் கரெக்டா இருக்கும். இப்போ கையோட இந்த சுற்றளவு அவங்களுக்கு 6க்கு கரெக்டா இருக்கு. 6க்கு ஒரு பாயிண்ட் அளவு தான் கம்மியா இருக்கு. இப்ப இந்த அளவெல்லாம் வந்து நம்ம தைக்கிறப்பதான் நமக்கு தேவை. இது வந்து துணி வெட்டுறதுக்கு நம்ம கட்டிங் பண்றதுக்கு மட்டும் தேவைப்படுற அளவு இது மட்டுமே. 1 2 3 4 5 இந்த 5 பாயிண்ட் மட்டும் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம்னா கட்டிங்க ஈஸியா பண்ணலாம். ஸ்டிச்சிங் பண்றதுக்கான ஃபுல் மெத்தடு ஈஸியான முறையில இதே போல கத்துத்தர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. தேங்க்யூ.